இயேசுவே ஆளுகிறவர் ஊழியங்கள். தள்ளப்பட்ட கல்லான் தடுமாறும் நிலைதான், தள்ளப்பட்ட கல்லான் தடுமாறும் நிலைதான், தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையாம், தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையாம், தப்புவிக்கும் துணையே வாருமையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா, தள்ளப்பட்ட கல்லான் தடுமாறும் நிலைதான், தள்ளப்பட்ட கல்லான் தடுமாறும் நிலைதான், தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா, ஆகாதவன் போல நானும் மாறிவிட்டேனோ, அடுப்பினடியில் கிடக்கும் பதர் சாம்பலானேனோ, ஆகாதவன் போல நானும் மாறிவிட்டேனோ, அடுப்பினடியில் கிடக்கும் பதர் சாம்பலானேனோ, ஆற்றி தேற்றி அரவணைக்க எவரும் இல்லையே, அன்பு காட்ட நாதியெல்லாம் தனி மறந்தானோ, அன்பு காட்ட நாதியெல்லாம் தனி மறந்தானோ, தள்ளப்பட்ட கல்லான் தடுமாறும் நிலைதான், தள்ளப்பட்ட கல்லான் தடுமாறும் நிலைதான், தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா. ஈகத்தில் வாழும் வாழ்க்கையினில் வாசமில்லையோ, இடுக்கண் செய்யும் மனிதர்களால் மோசம் போனேனோ, ஈகத்தில் வாழும் வாழ்க்கையினில் வாசமில்லையோ, இடுக்கண் செய்யும் மனிதர்களால் மோசம் போனேனோ, இன்னல் துன்பம் தாக்கும் போது கலங்குகின்றேனே, இதய பாரம் புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லையே, இதய பாரம் புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லையே, தள்ளப்பட்ட கல்லான் தடுமாறும் நிலைதான், தள்ளப்பட்ட கல்லான் தடுமாறும் நிலைதான், தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா, தப்புவிக்கும் துணையே வாருமையா, உலக வாழ்வின் உறவு எல்லாம் பேசமாகுதோ, உற்றார் சுற்றார் பாசமெல்லாம் போலியானதோ, உலக வாழ்வின் உறவு எல்லாம்
பேசமாகுதோ. உற்றார் சுற்றார் பாசமெல்லாம் ஒளியானதோ. உள்ளம் உடைய பேசுவதால் தூக்கம் தொலைந்ததே. உண்மை அன்பை காட்டிடும் காலம் வராதோ. உண்மை அன்பை காட்டிடும் நல்ல காலம் வராதோ. தள்ளப்பட்ட கல்லான் தடுமாறும் நிலைதான். தள்ளப்பட்ட கல்லான் தடுமாறும் நிலைதான். தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா. தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா. தப்புவிக்கும் துணையே பாருமையா. தப்புவிக்கும் துணையே பாருமையா. எத்தனையோ வித பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டதே. என் நம்பியிருப்பம் ஏக்கமெல்லாம் நொறுங்கி போகுதே. எத்தனையோ வித பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டதே. என் நம்பியிருப்பம் ஏக்கமெல்லாம் நொறுங்கி போகுதே. எஜமானன் உம்மையே நோக்கி பார்ப்பேனே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீரே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீரே. தள்ளப்பட்ட கல்லான் தடுமாறும் நிலைதான். தள்ளப்பட்ட கல்லான் தடுமாறும் நிலைதான். தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா. தாங்கிடும் தெய்வமும் நீர்தானையா. தப்புவிக்கும் துணையே பாருமையா. தப்புவிக்கும் துணையே பாருமையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலே நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். என் மகனே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொன்ன தேவனுடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாய் இருக்கத்தான் இயேசு விரும்புகிறார். நீங்கள் நல்வாழ்க்கை வாழதான் இயேசு உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இந்த நாளிலே செய்திக்கு ஒரு வார்த்தையை உங்களோடு கூட வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்குமே என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் தப்பினவர்களுக்கு கர்த்தரின் கிளை அலங்காரம் என்று சொல்லப்படுகிறது. கிளை என்பதாய் சொல்லுகிறது. அப்படின்னா மரம் என்பது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேறு எழும்பி அதன் கிளைகள் எழும்பி செழிக்கும் என்பதாய் சொல்லப்படுகிறது. ஈசா என்னும் அடிமரம், அடிமரம் என்பது தாவீதை குறிக்கிறது. அவன் வேரிலிருந்து கிளை என்பது சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனம் சொல்கிறது, நீதியுள்ள கிளை என்று இயேசுவை மையப்படுத்தி சொல்வதை பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது தாவீதை குறித்து இந்த இடத்துல ஒரு ஐக்கியமுள்ள தேவனோடு தொடர்புள்ள ஒரு மனிதனாய் இங்கே காண்பிக்கிறதை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியுள்ள கிரீடமாய் முன்னேறுவதற்கு பரமனோடு உள்ள ஒரு ஐக்கியம் என்கின்ற அலங்காரம் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுகிறது தாவீது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு சுமார் கிமு 1085 கிமு 1015 வரைக்கும் கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேற்பட்டு அவர் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது என்றால் பிரீதியானவன், பிரியமானவன் என்று சொல்லப்படுகிறது. அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம்,
ஈசாயினுடைய 8வது பிள்ளையாய் இருக்கிற தாவீது ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான் என்றுதான் சொல்லுகிறது. சங்கீதம் 89ஆம் அதிகாரத்தில் 20, 21, 22 வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்வதை பார்க்கலாம். தாவீது கர்த்தரோடு ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு மனிதனாய் இருந்தார். ஒரு மனிதனை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, ஒரு வெற்றி கிரீடமாய் வாழ்ந்திருக்க ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறார். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெற்றி கிரீடம் பெற்றுக்கொள்ளதான் இயேசு விரும்புகிறார். இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் என்ன செய்தாராம்? தேவனோடு ஐக்கியம் உள்ளவராய் இருந்தார். ஆடு மேய்க்கிற சிறுவர், நம்ம ஊர்ல ஆடு மேய்க்க போனவங்க காலையில போனா மதியம் வந்துருவாங்க. ஆனா அன்றைய நாட்கள்ல இஸ்ரவேலிலே வனாந்திரத்தில் ஆடு மேய்க்க போறவங்க பல வாரங்கள் கழித்து தான் வர முடியும். அப்படி பல வாரங்களாக அவங்க ஆடு மேய்க்கிற அந்த சூழ்நிலையில சுற்றி மனிதர்களை பார்ப்பது இயலாத காரியம். அந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நேசிக்கிறவனாய் தாவீது இருந்த தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில அந்த தனிமைங்கிற உணர்வை மாற்றிக்கொள்ள அவன் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டான். இன்னைக்கு அநேக மனிதர்கள், நீங்க கூட சொல்றீங்க, நான் தனிமையா இருக்கேன் பிரதர், நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை விளங்கிக் கொள்ள யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, உதவியற்ற சீயோனேன்னு சொல்லி என்னை எல்லாரும் தள்ளுண்டவன்னு பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்க வருத்தத்தோடு வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை வருத்தத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கலாம். இயேசு உங்களோடு கூட பேசுகிறார், நீ தனிமையானவள் அல்ல, உன் தனிமையை இனிமையாக மாற்ற என்னோடு கூட பேசி பழகுன்னு இயேசு சொல்லுகிறார். என்னோடு கூட ஐக்கியப்படு, என்னோடு கூட ஐக்கியப்பட்டு என்னோட துதி, என்னை ஆராதனை செய், நான் உன்னை வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் நடத்துவேன் என்று இயேசு இங்க சொல்வதை பார்க்கலாம். தாவீதினுடைய வாழ்க்கையில சங்கீதம் 39ல 9, 10, 11, 12 வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் ஆத்துமா, என் வயிறு, கண்கள் கூட கருகி போயிற்று, முற்றிலும் எல்லாராலும் மறக்கப்பட்டவன், நான் ஒரு உடைந்த பாத்திரம் என்று அவர் அங்க சொல்வதை பார்க்கலாம். எல்லாராலும் மறக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு உடைபட்ட பாத்திரம் போல அவர் இருக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, என் கர்த்தரோடு நான் ஐக்கியப்படுகிறேன். சங்கீதம் 34:1 சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும். சங்கீதம் 45:1 சொல்லுகிறது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, ராஜாவை குறித்து நான் கவிபாடி வருகிறேன், என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று அவர் அங்க சொல்வதை பார்க்கலாம். பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனுக்கு படிப்பறிவு இருக்குதா, எத்தனை டிகிரி வாங்கினார், எத்தனை பட்டம் வாங்கினார் நமக்கு தெரியாது. ஆடு மேய்க்கிறவன் அரசனாய் மாறினான் என்றுதான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஆடு மேய்க்கிறவன் அரசனாய் மாற்றப்படுவதற்கு, அலங்கார கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவனிடத்திலே காணப்பட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன், கர்த்தரோடு ஐக்கியப்பட்டான். உங்க வாழ்க்கையில கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தரோடு உங்க தனிமையான நேரத்தை செலவிடுறீங்களா? கர்த்தரோடு ஐக்கியப்படுவது ஜெபம் மாத்திரம் அல்ல, துதியும் இணைந்ததுதான். துதியும் ஜெபமும் இணைந்த ஒரு வாழ்க்கை தாவீதினுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கலாம். அவர் எங்க போனாலும் கர்த்தரை துதிப்பார், எந்த இடத்துலையும் கர்த்தரை நேசிப்பார், ஆராதனை செய்வார். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்பொழுது நான் கர்த்தரை நேசிக்கிறவராய், துதிக்கிறவராய், ஆடி பாடி ஆராதனை செய்கிறவராய் இருந்தார் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 33:2, சங்கீதம் 43:4, சங்கீதம் 57:7-8, சங்கீதம் 108:2, சங்கீதம் 147:7, 150:2 நீங்க வாசித்து பாருங்கள். தாவீது சொல்லுவாரு, சுரமண்டலத்தினால் என் கர்த்தரை துதிப்பேன், பாடுவேன் அவர் சொல்லுகிறார். வீணையை விழியுங்கள். மியூசிக் போடுற ஒரு பொருளை பார்த்து தாவீது சொல்லுவாரு, ஏ வீணையை நீ விழி, நான் அதிகாலையில விழிப்பேன், என் கர்த்தரை துதிக்க வேண்டாம், நான் எழுந்து விட்டேன், நீ எழும்பு சீக்கிரம்னு சொல்லி வீணைக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். நீ எழும்பு, நான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன், என் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தரை ஆராதனை செய்யணும், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு பாரம், ஒரு பாசம். சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் இயேசு சொன்னார். எபிரேயர் 13:15 உதடுகளில் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளே அவர் எப்பொழுதும் பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திர பலிகளை இயேசு பிரியமாயிருக்கிறார். உங்க உதடுகளிலிருந்து வருகிற ஸ்தோத்திரங்களை இயேசு விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 36-37 வசனத்தை வாசிக்கும் பொழுது அன்னாள் என்கிற ஒரு தாயாரை குறித்து அற்புதமாய் போடப்பட்டிருக்கு. அவங்க 84 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. சுமார் 7 வருஷம் அவங்க கல்யாண வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. புருஷனை இழந்துட்டாங்க, பிள்ளைங்க கூட இருந்ததா பைபிள்ல சொல்லலை. கணவனை இழந்து பிள்ளைகள் இல்லாத
ஒரு உலகத்தில் சமுதாயத்தில் வாழ்கிற வாழ்க்கையில எப்படி பாட முடியும்? எப்படி கர்த்தரை நேசிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். எல்லாம் இருந்தா கர்த்தரை துதிக்கலாம், எல்லாம் இருந்தா கர்த்தரை நேசிக்கலாம், எல்லாம் இருந்தா ஆண்டவரை பாடி மகிழ்மைப்படுத்தலாம். கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்ல செல்வம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குன்னு கர்த்தரை உயர்த்தி துதிப்பது உண்மை. எல்லாம் இல்லாத இருந்தோம், நெகட்டிவாக இருந்தோம். ஆபகுக்கு 3:17 சொல்லுகிறது, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில பலன் இல்லாமல் போனாலும், எல்லாம் போனாலும் நெகட்டிவா வந்தாலும் கூட ரட்சிப்பை தந்த தேவனுக்குள் மகிழ்ந்திருப்பேன்னு தீர்க்கதரிசி சொல்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை விரும்புகிறார். அந்த அன்னாளுங்கிற அந்த தாயாரானவர்கள் கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து அப்படி இருக்கிற சூழ்நிலையில கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஆலயத்தை விட்டு பிரியல. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுவதை விட்டு விடுவார்கள். ஏன் இருக்கும் போராட்டம்னு சொல்லி, இது மாறலன்னு சொல்லி விலகி ஓடி விடுவார்கள். நீங்க ஓடாதீங்க, அலசடிப்படாதீங்க, பின்வாங்கி போகாதீங்க. இயேசுகளோடு கூட பேசுகிறார். ஆண்டவரை முன்வைத்த வாழ்க்கையில பின்னிட்டு பாராதிருங்கள். ஆண்டவரை நேசிக்க பழகுங்கள். உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்து பழகுங்கள். அவரை ஆராதனை செய்து பழகுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பதை அனுதினமும் அனுபவிக்கலாம். கால தாமதமாகலாம், ஆனால் நிச்சயமாய் குறித்த காலத்தில் வைக்கப்பட்ட தரிசனங்கள் நிறைவேறும். என்னுடைய வாழ்க்கையில 2001ஆம் ஆண்டு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில நான் ஊழியக்காரனாய் வருவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். 96 ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்தேன். பல ஆண்டுகள் ஊழியத்தில் இருந்து பயிற்றுவிக்கப்பட்டேன். பல தேவ மனிதர்களோடு இணைந்து ஐக்கியப்பட்டு இருந்தேன். 2001 சொந்த ஊராகிய பாளையங்கோட்டை ஊழியத்துக்கு வந்தேன். இது 18வது வருஷம். 2001 வந்த அந்த நாட்களில் மறக்க முடியாத காலம். எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. நான் மாத்திரம் அந்த ஊருக்கு தனிமையாக ஒரு சூட்கேஸோட ஒரு வேத புத்தகத்தோட ஊழியக்காரனாய் வருவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த ஊரில் வந்து தனியாக ரூம் எடுத்து நானே சமையல் பண்ணி சாப்பிட்டு கொண்டு 6 வருஷம் இதே பாளையங்கோட்டையில் மிஷினரி வாழ்க்கை வாழ என் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். வட இந்தியாவுக்கு போனாதான் மிஷினரின்னு கிடையாது. வசனம் சொல்லுகிறது, இயேசுவுக்காக ஒரு மனிதன் எங்கு இயேசு அனுப்புறாரோ அந்த இடத்துல ஒருத்தன் ஊழியம் செய்தால் அது மிஷினரி பயணம். அப்படிதான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்தேன். நான் வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப கடினமான காலம். எத்தனையோ வருஷம் நடந்து ஊழியம் செய்த காலங்கள் உண்டு. ரோட்டில் போகும்போது எத்தனையோ பேர் பார்ப்பாங்க, ஏன் பிரதர் நடந்து எங்கெல்லாம போகிறீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க, கேட்பாங்க. அப்படிப்பட்ட அந்த நாட்களில் 2003 என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அந்த நாட்களில் மனசில் ரொம்ப சோர்வு, போராட்டங்கள் ஒரு பக்கம், நெருக்கங்கள் ஒரு பக்கம், தேவைகள் ஒரு பக்கம், பிரச்சனைகள் ஒரு பக்கம். கல்யாணம் ஆகலப்போ தனிமையாக இருந்த காலத்தில் அதுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்ட காலங்கள் கூட உண்டு. அந்த நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் மனம் ரொம்ப சோர்ந்துட்டேன். என்ன இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறோம், அவ்வளோ பேருக்கு நம்ம ஆறுதலாக இருக்கிறோம், நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்க யாரும் இல்லையே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா பிரதர்னு கேட்க விசாரிக்க ஆட்கள் இல்லையேன்னு சொல்லி மனம் உடைந்து போனேன். வருத்தத்தோடு இருந்தேன். இவ்வளோ ஊழியம் செய்கிறோம், அவ்வளோ பிரயாசப்படுறோமே, நம்மளை நேசிக்க யாரும் இல்லையான்னு சொல்லி ஏக்கத்தோடு நின்றேன். அந்த நாட்களில் ஒரு நெருக்கமான சூழ்நிலை, பற்றாக்குறையான ஒரு நிலையத்தில் மனம் துவண்டு போய் பெசார்ட்ட ஊழியத்தை விட்டுடலாம், வேலைக்கு போய் என்னால் பகுதி நேர ஆண்டவருக்கு ஏதாவது செய்யலான்னு சொல்லி நினைத்தேன். பல தொழில்கள் தெரிந்திருந்தாலும் வேலைக்கு போக ஆசை வந்துச்சு. அந்த நேரத்தில் ஊழியத்தை விட்டுடலாம், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ கடினமாக இருக்குதுன்னு சொல்லி விடலாம் என்று சொல்லி நினைத்து அழுது கொண்டு இருந்தேன். அன்றைக்கி சாப்பிட அரிசி இல்லை, சாப்பிட காசு இல்லை, டீ குடிக்க பணம் கிடையாது. 3 நாளாக வெறும் தண்ணி மாத்திரம் தான் குடித்து கொண்டு இருந்தேன். ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த போராட்டம்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பினது. விட தெரியலை. 3 நாளாக இருந்த ரொம்ப சோர்ந்து போய் இனிமேல் வேலை தான், அன்னைக்கு நைட்டு நம்ம கிளம்பி கோயம்புத்தூருக்கு அப்பா அம்மா கூட போயிட வேண்டிதான் என்று சொல்லி தான் மனசு சொன்னது. ஒரு 7 மணி இருக்கும். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண நினச்சி உட்கார்ந்தேன். ஜெபம் பண்ண முடியலை. பைபிள் படிக்கணும்னு நினச்சா பைபிள் படிக்க முடியலை. மனசோர்வு என் உள்ளத்தை அழுத்தினது. அப்படியே உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்த பொழுது ஒரு பிரசன்னம் என்னை நிறைத்தது. அந்த பிரசன்னத்துக்குள்ளே கர்த்தர் என் உள்ளத்தில் பேசினார். நீ இஸ்ரவேல் ஜனத்தை போல முறுமுறுக்காத. இந்த நெருக்கத்தின் பாதையில், இந்த உபத்திரவத்தின் பாதையில் நீ ஏன் என்னை துதிக்க கூடாது, இந்த நெருக்கத்தில் நீ ஏன் என்னை நேசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் பேசினார். நான் சொன்னேன், ஏதாவது தந்தாதானே ஆண்டவர் நம்மளை துதிக்க முடியும், ஏதாவது எனக்கு கொடுத்தாதான் நம்மளை நேசிக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், இல்லை, நான் கொடுக்காத பட்சத்தில் நீ துதிக்க பழகணும், நான் உனக்கு உதவி செய்யாத பட்சத்தில் கூட நீ நேசிக்க பழகணும், அதை நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன். எனக்கு ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார். அந்த அன்பை ஆண்டவர் எனக்கு உழைச்சினார். உன் கடந்த காலத்தை திரும்பிப்பார். எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்த இந்த பூமியில
ஹோட்டலில் வேலை பார்த்த, பிளேட் கழுவுன, பெஞ்சு தொடச்ச, அவளை கடினமான பாதையில் உன்னை எனக்கு ஊழியக்காரனை நிறுத்தி உன்னை கனம் பண்ணி இருக்கிறேனே, உன் கடந்த காலத்தை நினைத்துப்பார். ஒரு சின்ன கஷ்டத்தை எனக்காக சகிக்க கூடாதா? ஒரு சின்ன வருத்தத்தை எனக்காக நீ ஏற்றுக்கொள்ள கூடாதா? இந்த நிலைமையில என்னை துதிக்க நீ பழக வேண்டும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஜெபம் பண்ண நினைச்சு உட்கார்ந்தேன், ஜெபம் பண்ண முடியல. பைபிள் படிக்கணும்னு நினைச்சேன், முடியல. ஆனால் உட்கார்ந்து துதித்து கொண்டு இருந்தேன். என்னை மறந்து ஆண்டவரை நேசித்து பாடல் பாடினேன், அர்ப்பரித்து பாடினேன், அழுது கொண்டு பாடினேன், சந்தோஷமாய் பாடினேன், பல பாடல்களை பாடினேன். அப்படி பாடி முடித்து ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. என் உள்ளத்தில் இந்த சோர்வு, பலவீனங்கள், பயம் எல்லாம் என்னை விட்டு விலகினதே போல ஒரு ஃபீலிங்கை நான் உணர்ந்தேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே மார்க்கெட் பக்கம் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். என் நண்பர் ஒருவர் என்னை சந்தித்தார். எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டேன். வாங்க பிரதர், நானும் அங்கே தான் போகிறேன்னு என்னை கூட்டி கொண்டு போனார். ரொம்ப பயம் எனக்கு, கையில் காசே இல்லையே, அவர் வேற கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லி பயந்து போய் இருந்தேன். அவர் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். எனக்கு சாப்பிட கூட பயம், சாப்பிட்டு யார் பில்லு கட்டுவது என்றெல்லாம் மனசு வேதனைப்பட்ட நேரம் அந்த நேரம். கடைசியில் சாப்பிட்ட பிறகு அவர் தான் பணம் கட்டினார். சாப்பிட்டு முடித்து வெளியே வந்த பிறகு என்னை பார்த்து சொன்னார், என் உள்ளத்தில் ஏதோ ஆண்டவர் பேசுகிறாரு பிரதர், என்ன குறைச்சி கொஞ்சம் காணிக்கையை கையில் கொடுத்தார். அதை வாங்கின உடனே ரூமுக்கு வந்தேன். என் கண்களில் வந்த கண்ணீருக்கு அளவே கிடையாது. 3 நாளாக அழுதேன், ஒரு அற்புதத்தையும் இயேசு செய்யலை. 3 மணி நேரம் ஆண்டவரை துதித்தேன். 3 மணி நேரம் ஆண்டவரை நேசித்து அன்பு செலுத்தினேன். அவரை பாடி ஆராதனை செஞ்சேன். என் 3 மணி நேர துதியில என் ஆண்டவர் என் தேவையை சந்திக்க போதுமானவராக இருந்தார். எத்தனையோ பாமால பாட்டு இருக்கு, கீர்த்தனை பாட்டு இருக்குது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க, ஊழியக்காரங்க எத்தனையோ தேவ மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் விசாரிச்சு பாருங்க, இந்த பாட்டெல்லாம் எப்படி எழுதுறீங்கன்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயாட்ட அன்னைக்கு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் எத்தனை அடி வாங்குறேனோ, எத்தனை பாதிப்புக்குள்ள நான் மாற்றப்படுறேனோ, எத்தனை நெருக்கப்படுகிறேனோ அத்தனையும் எனக்கு பாட்டா வருது தம்பி என்று அவர்கள் சொன்னார்கள். ஆண்டவரை நேசிக்கிறவங்க ஒரு காலம் ஆண்டவரை முறுமுறுக்க மாட்டாங்க, ஆண்டவரை தூசிக்க மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லி குற்றம் சாட்ட மாட்டாங்க. ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறவங்க அவரோடு ஐக்கியப்படுவாங்க. இயேசுவோடு கூட ஐக்கியப்படுவதற்காக தான் இயேசு தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த தாவீது தன் வாழ்க்கையில இயேசுவுக்கு அர்ப்பணம் செய்து தேவனை துதிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார், தேவனை நேசிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். சங்கீதம் 132 17-18 சொல்லுகிறது, தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணினேன், அவன் விளக்குல எண்ணெயை ஊற்றுகிறேன் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். எங்க இருந்தோ கிரீடம் வராதுங்க, நமக்குள் இருக்கிற அந்த துதியினால, ஜபத்தினால, அபிஷேகத்தினால கிரீடங்கள் பூக்கக்கூடியதா இருக்கிறது, உங்களை உயர்த்தக்கூடியதா இருக்கிறது, உங்களை கனம் பண்ணக்கூடியதா இருக்கிறது. உங்கள் துதியினால உங்களுக்கு கனம் உண்டாகும், உங்கள் ஆராதனையிலே உங்களுக்கு மேன்மை உண்டாகும், உங்களுடைய துதியினாலே உங்களுக்கு உயர்வு உண்டாகும், உங்கள் துதியினாலே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். மற்றவங்க ஜெபத்தை நம்புவது தவறல்ல, உங்கள் ஜெப துதியை ஆண்டவர் விரும்புகிறார், உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் தனிமையாக இருந்தவர், அவனுக்கு பிரசங்கம் பண்ண ஆட்கள் கிடையாது, அவருக்கு கைட் பண்றதுக்கு ஆட்கள் கிடையாது. அவர் கர்த்தரோடு கூட பேசினார், துதிக்கிறார் துதிக்கிறார் துதிக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்தில் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டார். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தீயர்கள் யுத்தம் பண்ண வருவாங்க, தாவீது யுத்தம் பண்ண போவார். கர்த்தர்கிட்ட கேட்பார், நான் போகவா வேண்டாமா? கர்த்தர் போன்னு சொல்லுவார், போய் யுத்தம் பண்ணுவார், ஜெயிச்சிருவார், மறுபடியும் வந்துடுவார். கொஞ்ச நாள் கழித்த பிறகு மறுபடியும் பெலிஸ்தீயர்கள் யுத்தத்துக்கு வருவாங்க. என்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவங்க தானேன்னு சொல்லி இவர் மறுபடியும் யுத்தத்துக்கு போகலை. மறுபடியும் அதே பலத்தை நம்பி அவர் போகாம கர்த்தர்கிட்ட கேட்டார், இப்பவும் நான் போகலாமா? உமக்கு சித்தம் தானா? உமக்கு பிரியம் தானா? ஆண்டவர் சொல்வார், இல்லை, இப்போ நீ போ, வேறு வழியா போ. அந்த நுனியினுடைய இரைச்சல் சத்தத்தில் நீ முன்னாடி போனீங்கன்னா நான் உனக்கு முன்னாடி போய் நீ அற்புதம் செய்வேன்னு ஆண்டவர் சொல்வார். சின்ன காரியமா பெரிய காரியமோ தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவன் தாவீது. சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறவன் தாவீது. சின்ன போராட்டமோ பெரிய போராட்டமோ கர்த்தரிடத்தில் முன்வைத்து காத்திருக்கிறவன் தாவீது. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினவன் தாவீது. குறை சொல்லாதவன், குற்றம் சாட்டாதவன். வேதம் சொல்லுகிறது, தாவீது பரமனோடு ஐக்கியம் உள்ளவராயின. அது ஒரு அலங்காரம். உங்க வாழ்க்கையில எந்த நன்மை இல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தரை துதிக்கிற அலங்காரம் இருந்தால் போதும், கர்த்தரை நேசிக்கிற அலங்காரம் இருந்தால் போதும், கர்த்தரோடு பேசுகிற ஒரு அலங்காரம் இருந்தால் போதும். கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார், கர்த்தர் உங்களை கனம் பண்ணிடுவார், கர்த்தர் உங்களை மகிமையா நிறுத்திடுவார். வேதம் சொல்லுகிறது, ஆடு மேய்க்கிறவனை அரசனாய் மாற்றினா கர்த்தர் உயிரோடு இருக்கிறார்.
ஆடு மேய்க்கிறவனை உயர்வான இடத்துல கொண்டு வந்தவங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீ ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவரை ஆராதனை செய்யணும். முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட கர்த்தரிடத்துல அன்பு கூற பழகுங்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறத அவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைங்க நேசிப்பாங்களா? என் ஆராதனை தனிமையில நீங்க நிறைய பாட்டு பாடலாமே, ஆண்டவரோடு கூட மகிழ்ந்து பாடி துதிக்கலாமே. அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். சுகந்த வாசனையை நுகர்ந்த தேவன் அவர். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில பாடுறதுக்கே முடியாது, பிறகு பலன் இல்லை, பாடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மனம் துவண்டு இருக்கலாம். இவ்வளவு நெருக்கம் இருக்குது, இவ்வளவு தேவை இருக்குது, இவ்வளவு பற்றாக்குறை இருக்குது, இத்தனை மனிதர்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறாங்க. யோசபாத் ராஜாவை எடுத்து பாருங்க. யுத்தத்துக்கு போகும்போது பாடகரை முன்னாடி நிறுத்தினாராம். பாட்டு பாடுறவங்களை முன்னாடி நிறுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதத்தை காண்பீர்கள். பாடுவது பெரிய மேன்மையை கொண்டு வரும். பெரிய எரிகோ மதில் தான் பாடும்போது தான் கீழே விழுந்துச்சு, இடிக்கும் போது அல்ல. நீங்க ஜெபத்துல நிறைய இடிக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் துதிக்க விரும்புறாரு. உங்க துதியினால எரிகோ மதில் விழும். உங்க துதியினால போராட்டங்கள் விழுவதை நீங்கள் காண்பீர்கள். உங்க வாழ்க்கையில இயேசு அதை விரும்புகிறார், அதை செய்ய சொல்லுகிறார். என் வாழ்க்கையில எனக்கு மறக்க முடியாத காலம், அந்த நெருக்கத்தின் பாதையில அந்த தேவைகளுக்கு மத்தியில் அழுத பொழுது ஆண்டவர் எனக்கு செய்த அந்த அற்புதத்தை இன்னைக்கு என்னால் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் துதித்து துதித்து பாடி 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 மகிழ்ந்து சந்தோஷமாய் ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்வார். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி, கர்த்தரோடு உள்ள நெருக்கத்தில் ஒரு மகிழ்ச்சி, அவரோடு கூட வாழ்வதில் ஒரு மகிழ்ச்சி. அந்த அண்ணாள் அம்மாவை பாருங்க, குழந்தை கிடையாது, புருஷன் கிடையாது, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருந்தாங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தாங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில எனக்கு இதுதான் தேவன் நியமித்தாதுன்னு எண்ணி கர்த்தரை துதிச்சாங்க. தனக்கு கிடைக்கப்பட்ட வாழ்க்கையில கிடைக்கப்பட்ட பிள்ளைகளை எண்ணி கர்த்தரை துதித்தாங்க. முறுமுறுக்காதீங்க, உங்க பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க, குற்றம் சாட்டாதீங்க, உங்க பிள்ளைகளை அலட்சியமா எண்ணாதீங்க, உங்க பிள்ளைகளை அற்பமா பார்க்காதீங்க, உங்க வீட்டுக்கார கேவலமா நினைக்காதீங்க, மற்றவங்ககிட்ட சொல்லி கொண்டு தெரியாதிருங்க. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அது அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவர், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், அதை கர்த்தர் கொடுத்தது, அதை கர்த்தர் தந்தார்னு சொல்லி நீங்க நம்புங்க. கர்த்தர் தான் தந்தார்னு நீங்க விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில மகிழ்ந்திருப்பீங்க, நீங்க சந்தோஷப்படுவீங்க. அதை நினைத்து கர்த்தரை துதிங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பம், கர்த்தர் எனக்கு கொடுத்த சொத்து, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இது கர்த்தருடையதுன்னு சொல்லி பழகுங்கள். அது ஐக்கியம், கர்த்தரோடு உள்ள ஒரு ஐக்கியம். அப்படி பண்றவங்க, கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறவங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. தாவீது அப்படி சொன்னார், உம்மாலே எனக்கு வந்துச்சு ஆண்டவரே, எனக்கு வந்த மேன்மை உயர்வெல்லாம் உம்மாலே எனக்கு வந்தது. அவர் அங்க சொல்வதை பார்க்கலாம். அருமையானவர்களே, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, அந்த வெற்றி கிரீடத்தை அனுபவிக்க பரமனோடு உள்ள ஒரு ஐக்கியம் ஒரு அலங்காரம். உங்க வாழ்க்கையில் அந்த அலங்காரத்தை இயேசு விரும்புகிறார். மத்தேயு 1:1 அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். மார்க் 11:10 அவர் தாவீதின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறார். லூக்கா 1:32 அவர் தாவீதின் சிங்காசனத்துக்குரியவர் என்று அழைக்கப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 நான் தாவீதின் வேரும் வெடிவெள்ளி நட்சத்திரமுமா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் தாவீது பேரை உயர்த்துவதின் காரணம் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டார். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல ஒரு ஸ்டார் போட்டிருக்கிறாங்க, தாவீதினுடைய அடையாளமா, விடிவெள்ளி நட்சத்திரத்தின் அடையாளமா. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல தாவீது பேரை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். உங்க பேரை கர்த்தர் உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் சொல்லப்பட்ட இந்த சத்தியமுள்ள வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரமனோடு கூட ஐக்கியப்படுகிற சூழ்நிலைகள் எங்களுக்கு தாரும். நாங்கள் எத்தனையோ நெருக்கத்தில் மனசோர்ந்து போயிட்டோம். ஆண்டவரே, அருமையான குடும்பத்தினரை ஒப்பு கொடுக்கிறேன், தாயாரை ஒப்பு கொடுக்கிறேன், தகப்பனாரை ஒப்பு கொடுக்கிறேன். இருக்கிற சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் உண்மை நேசிக்கிற சூழ்நிலைகளை உருவாக்கி தாரும். நெருக்கங்களுக்கு மத்தியில், உபத்திரவங்களுக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில் கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாய் மாற்றிக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை உருவாவதாக.
நெருக்கங்களுக்கு மத்தியில் கர்த்தரை நேசிக்கிற நிலைமைகள் உருவாகட்டும் சுவாமி. இயேசு சுவாமி, இப்பொழுதே உம்முடைய ஆனந்த தைல அபிஷேகம் பிள்ளைங்க மேல இறங்குவதாக. ஆண்டவர், வெட்கத்துக்கு பதிலான இரண்டத்தனையான பலன் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் மைக்காலாக அவருடைய வாயின் வார்த்தைகள் மாறுவதாக, இருதயத்தின் தியானங்கள் மாறுவதாக, எல்லா சோர்வுகள் மாறுவதாக, பயமுறுத்துகிற எண்ணங்கள் மாறுவதாக. சுவாமி, நீர் ஆசீர்வதிங்கப்பா. அன்பின் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில துதிக்கக்கூடிய கிருபைகளை தாரும், உம்மை நேசிக்கக்கூடிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற கிருபைகளை தாரும். ஒரு ஜெப அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஜெப அபிஷேகம் இறங்கி வருவதாக, ஒரு துதியின் அபிஷேகம் இறங்கி வருவதாக, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் நிரப்புவீராக, உதடுகளை நிரப்புவீராக, உம்மை துதிக்கிற துதிகளால் மாறுவதாக, குறை சொல்லுகிற குற்றம் சாட்டுகிற நிலைமைகள் மாறுவதாக, கர்த்தரை மனதார நேசிக்கிற நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக. நெருக்கங்களுக்கு மத்தியிலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை மாற்றப்படுவதாக. உம்மை துதிக்கிற சூழ்நிலைகளை உருவாக்கி தாரும் ஆண்டவரே. சொந்தமான வீடு வாசலை கட்டுவதற்கு ஒரு வழிகளை திறந்து தாரும். திருமண தடைகள் மாறுவதாக. உம்முடைய பிள்ளைங்க பாரத்தோடு காத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. எத்தனை நாட்களா திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிறாங்க, தடைபட்டு போகிறது. அதுல ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைங்க துதிக்கிறபடினால திருமண தடைகள் விலகுவதாக, கர்ப்ப தடைகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்தினால எல்லா போராட்டங்கள் விலகுவதாக. வருமானத்தில் இருக்கிற பற்றாக்குறைகள் விலகுவதாக, கடன் சுமைகள் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நெருக்கங்கள் விலகுவதாக. கர்த்தரை துதிக்கும் பொழுதெல்லாம், கர்த்தரை நேசிக்கும் பொழுதெல்லாம், கர்த்தரை ஆராதனை செய்யும் பொழுதெல்லாம் அற்புதம் செய்கிற ஆண்டவர் ஜனத்தாரை ஆசீர்வதித்து அற்புதம் செய்யும். அவருடைய வாழ்வில் சந்தோஷத்தை தாரும், மனமகிழ்ச்சியை தாரும், சுகவாழ்வு துளிர்க்க உதவி செய்யும். சுபகாரியங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. மங்களகரமான உத்தரவு உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் பிறகு ஒரு மங்களகரமான உத்தரவு உருவாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம். வாழ்க்கையை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும், விசேஷித்த கிருபைகளின் பலனை தாரும், ஞாபக சக்தியை தாரும், தெளிந்த புத்தியை தாரும், மனோவிருத்தியை தாரும், புத்தி கூர்மையை தாரும். கனம் பண்ணி அருளும். ஊழியம் செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த பலனை தார், துதியினால் ஜெபத்தினால் நிறை தருளும். இன்னும் உண்மை கிட்டி சேர உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. நாங்கள் ஜெபத்தினாலும் துதியினாலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். கர்த்தரோடு ஐக்கியப்படுகிற பாக்கியத்தை தாவீதை போல எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அற்புத விடுதலை கூடுகை மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நேரு மெயின் தெரு CSI சர்ச் எதிரில் MKP நகர் பாளையங்கோட்டை. அன்பின் ஜெப கூடுகை மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு எரிவந்த நாயனார் தெரு மிலிட்டரி லைன் சமாதானபுரம் பாளையங்கோட்டை. அன்பரின் மன்றாட்டு உபவாச ஜெபம் மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு பொறியாளர் மகால் ஹைகிரவுண்ட் ரோட் ஜெயா நகர் பஸ் ஸ்டாப் எதிரில் பாளையங்கோட்டை. இக்கூடுகையில் குடும்பத்தின் சமாதானத்திற்காக, திருச்சபையின் எழுப்புதலுக்காக, தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க வாருங்கள்.